டிசம்பர் 21 சனிக்கிழமை. நினைவு கூற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். உபாகமம் 15:15. சிலவற்றை மறந்துவிடக் கடவாய் என்றும் சிலவற்றை நினைவு கூற கடவாய் என்றும் கர்த்தர் சொல்கிறார். கசப்பையும் வைராக்கியத்தையும் நாம் மறந்துவிட வேண்டும். பின்னானவைகளை மறந்துவிட வேண்டும். பழைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மறந்துவிட வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தருடைய அன்பை நினைவு கூற வேண்டும். அவர் நம்மை மீட்டுக் கொண்டு அளித்த ரட்சிப்பை நினைவில் கொண்டவர்களாயிருக்க வேண்டும். நினைவு கூறுதல் என்றால் மறுபடியும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதை குறிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நாம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் குடும்ப வைபவங்களை நினைவு கூறுகிறோம். அதுபோலவே வருடந்தோறும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து களி கூறுகிறோம். கிறிஸ்துவின் பிறந்த நாளின் போது ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை அனுப்பி பரிசுகளை கொடுத்து கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி நாம் நினைவு கூறுகிறோம். நினைவு கூற வேண்டிய 2 முக்கியமான காரியங்களை இங்கே பார்க்கிறோம். ஒன்று, அடிமைத்தனத்தின் வேதனை. அடுத்தது, மீட்பின் சந்தோஷம். அடிமைத்தனத்தின் வேதனையை நினைவு கூர்ந்தால்தான் மீண்டும் அடிமைத்தனத்திற்குள் செல்லாமல் மீட்பின் சந்தோஷத்தில் நிலைத்திருக்க முடியும். அன்றைக்கு இஸ்ரவேலர் ஏறக்குறைய 400 வருடங்கள் எகிப்தில் அடிமைகளாயிருந்தார்கள். அடிமைத்தன வாழ்வு என்பது இழிவான ஒரு வாழ்வு ஆகும். அடிமைகளால் தங்கள் நீதி நியாயங்களை சொல்ல முடிவதில்லை. எகிப்தின் அடிமைத்தனம் பாவத்தின் அடிமைத்தனத்தை நினைப்பூட்டுகிறது. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவ பழக்க வழக்கங்கள் அவனை அடிமை கொள்கின்றன. அவன் சாத்தானுக்கு அடிமையாகி விடுகிறான். சாத்தான் நிம்மதியை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து வாழ்க்கையையே பாழாக்கி விடுகிறான். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி கர்த்தர் பஸ்காவை ஆசரிக்கும்படி சொன்னார். அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை பலியாக்கி அதன் இரத்தத்தை நிலைக்கால்களிலே தெளித்தார்கள். யாத்ராகமம் 12:7-14 வரை. இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்த வீடுகளுக்குள் சங்கார தூதன் நுழையாமல் இரத்தம் இல்லாத எகிப்தியரின் வீடுகளுக்கு சென்று அங்கிருந்த தலைப்பிள்ளையை சங்கரித்தான். அதன் மூலமாய் இஸ்ரவேலருக்கு விடுதலை உண்டாயிற்று. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தது. அவருடைய இரத்தம் பாவ பழக்கங்களின் அடிமைத்தனத்தை தகர்த்தது. அவருடைய இரத்தம் பிசாசின் தலையை நசுக்கினது, சாபத்தை முறித்தது. நாம் விடுதலையாக்கப்பட்டோம். தேவ பிள்ளைகளே, இந்த அன்பையும் தியாகத்தையும் நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டியது அவசியம் அல்லவா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவளாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5:7.